தேவரா என்ன அறிவிச்சான்? நாங்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் 2 வீரப்பன் கூட்டாளிகளை பிடித்து விட்டோம்னு இவன் அறிவிச்சான். ஆனால் சிதம்பரநாதன் என்ன செஞ்சாரு? இல்லை, இல்லை. நான் 28 நாள் அங்கே தங்கியிருந்தேன். 28 நாளா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் நான் கூட்டிட்டு வந்தேங்கிறாரு. கடைசியா என்ன நடந்துச்சு? தொடைவாளை நோய்க்கு குணப்படுத்துவதற்காக சென்ற வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனன் அவர்கள், கர்நாடக படையிடம் கொடுக்கப்பட்டு, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு, கோவை மற்றும் மைசூர் சிறையிலே அடைக்கப்பட்டு, மாதேஸ்வரமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. விசாரணைக்காக அழைத்துக்கிட்டு வரும்போது, அந்த எல்லா விசாரணையும் முடிச்சதுக்கு பிறகு, அவர திருப்பியும் கொள்ளைக்கானல் நீதிமன்றத்தில கொண்டோய் ஆசைப்படுத்தி விட்டு, மைசூர் சிறையில் அடைப்பதற்காக கொண்டு போகிற வழியில் 13வது கொண்டை ஊசி வளைவில என்ன செய்றாங்க? ஐயந்துரை, ரெங்கசாமி, அர்ஜுனன் 3 பேரையும் உயிர்நிலையை பிடித்து ஒரு காவலர் இழுத்து தொங்குவது. தொங்குனா என்ன பண்ணுவான் அந்த மனுஷன்? கத்துவான். கத்தும் பொழுது வாய்க்குல சயனைடை போட்டு கொன்றொழித்தார்கள். இந்த 3 பேரையுமே. இது எவ்வளவு பெரிய துரோகம்!